மார்க் 13ஆம் அதிகாரத்தை படித்துக் கொண்டு வருகிறோம். ஒலிவ மலையின் போதனைகள், கடைசி கால போதனை. மார்க் 13ஆம் அதிகாரம் 14 இருந்து 27 வரைக்கும் இயேசுவின் இரண்டாம் வருகையின் அடையாளங்கள். வருகையின் அடையாளங்களை படிச்சிட்டு இருக்கிறோம். தானியேலின் 70 வாரங்கள் என்பது என்ன? கம்ப்ளீட் சாபத் ரெஸ்ட். இந்த பாழாக்குகிறவன் யார்? கடைசி நாட்கள்ல எப்படி வஞ்சிப்பாங்களாம்? அப்ப என்ன நடக்கும்? மேகங்கள் மேல வந்து அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டாரு. ஆனா இதுல மேகங்கள் மேலதான் வருவாரு. வந்து எல்லாரும் பார்க்கும்படியா வர்றாரு பாருங்களேன். அப்ப இதுதான் இரண்டாம் வருகை அப்படின்றது. அத்திமரம்னா யாரு? வசந்த காலம்னா என்ன? ஆண்டவருடைய வார்த்தை அது எவ்வளவு அதிகாரம் உள்ளது, அது ஒளிந்து போகாது என்பதை ஆண்டவர் இங்கே ஆணித்தரமாக சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆயத்தப்படு, விழித்திரு. மனவாட்டியாகிய நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லது சபை என்ன செய்ய வேண்டும்? நம்ம எச்சரிப்படைவோம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய அடைய அவருடைய மனவாட்டியாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். அவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். தேவகுமாரனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஊழியனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் மார்க்கு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். மார்க்கு சுவிசேஷத்துல இன்னைக்கு 14ஆம் அதிகாரத்தை படிக்க போறோம். இதனுடைய தலைப்பு என்ன? அதிகாரம் 14, இயேசு காட்டி கொடுத்து கைது செய்யப்படுதல் மற்றும் விசாரணைகள். சாப்டர் 14, ஜீசஸ் பிட்ராயல், அரெஸ்ட் அண்ட் ட்ரையல். வாசிக்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாத படிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். இயேசுவினுடைய கடைசி வாரத்தை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இயேசுடைய கடைசி வாரம் எப்போ துவங்கினது? ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஞாயிற்றுக்கிழமையை நம்ம பாம் சண்டே என்று சொல்லி இந்த நாட்களிலே அனுசரிக்கிறோம் இல்லையா? இயேசு என்ன பண்ணாரு? எருசலேமுக்குள்ள வெற்றிகரமாக உள்ளே கழுதை குட்டியின் மேல் நுழைந்த அந்த சம்பவத்தை குறித்து நம்ம வாசித்தோம். பெத்பகே அப்படின்ற இடத்துல இருந்து அவர் துவங்குகிறார். அங்க போய் அவர் என்ன பண்றாரு? கழுதை குட்டியின் மேல் பவனியாக சென்ற போது அங்கே சீஷர்களும் பஸ்கா பண்டிகையை கொண்டாட வந்த ஜனங்களும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இவர்தான் மேசியா, ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து காப்பாற்ற வந்திருக்கிறார். இத்தனை ஆண்டு காலமாக வெளியூர்களில் நாங்கள் இருக்கிறோம், எங்களை யாரோ ஒருத்தர் ஆட்சி செய்கிறாங்க, இப்போ எங்கள் கூக்குரலை கேட்டு ஆண்டவர் மேசியாவை அனுப்பிவிட்டார், இந்த தாவீதின் குமாரனை அனுப்பிவிட்டார் என்று சொல்லி அவர்கள் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகளின் காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அடிக்கடியாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றுதான் வந்தது. 430 ஆண்டுகள் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் மோசேயை அழைத்து அவர்களை விடுவித்து கொண்டு வரும்படியாக அனுப்பினார். மோசே அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். செங்கடலை பிளந்து அவர்கள் வனாந்திரத்திற்குள்ளே நடந்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே சுற்றி சுற்றி வந்தார்கள். மோசே ஒரு தவறு செய்து விட்டார். கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொன்ன இடத்துல அவர் அடித்தபடியால் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த மோசேயால் கானானுக்குள் போக முடியவில்லை. அதுக்கு பிறகு அந்த பொறுப்பை யார் எடுத்துக்கொண்டது? மோசேயின் ஊழியக்காரனாய் இருந்த யோசுவா தான் எடுத்துக்கொண்டார். இப்ப யோசுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி அவர் கானானுக்குள் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். தேசத்தை பங்கிட்டு கொடுத்துறார் எல்லா கோத்திரங்களுக்கும். இப்ப யோசுவா மரித்து போக போகிறார். ஆகவே அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிக்க போகிறோம் என்று சொல்லி அவர் தன்னுடைய தீர்மானத்தை சொல்லிவிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு அவர் கேட்பார். அதோடு கூட அவருடைய ஆயுசு நாட்கள் முடிந்துவிடும். இதற்கு பிற்பாடு லீடர்ஷிப் இல்லவே இல்லை. எந்த தலைவர்களும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தாததால் அவரவர்கள் தங்கள் இஷ்டத்தின்படி நடந்து கொண்டார்கள். எத்தனையோ முறை ஆண்டவர் இவர்களுக்கு எச்சரித்தும் அவர்கள் அதற்கு கீழ்ப்படியவில்லை. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா விக்கிரகங்களை ஆராதிக்க போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? பனிஷ்மெண்ட்டாக அவர்களை மீதியானியர்கள்ட்ட ஒப்பு கொடுக்கிறாரு, பெலிஸ்தியர்கள்ட்ட ஒப்பு கொடுக்கிறாரு. இப்படி அந்நிய ஜாதிகளிடத்துல அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் இவர்களை அடிமைப்படுத்துறாங்க. அவர்கள் செய்கிற கொடுமைகள் தாங்க முடியாம இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிடுவார்கள். எப்பெல்லாம் முறையிட்டாங்களோ அப்பெல்லாம் ஒரு இரட்சகரை ஆண்டவர் எழுப்பினார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம்.
நியாயாதிபதிகள் 15 நியாயாதிபதிகள் அவர்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க தேவனை நோக்கி முறையிடுவார்கள். அப்பொழுது ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார். அவர்கள் இஸ்ரவேலரை காப்பாற்றுவார்கள். அப்போ இதே தான் அவங்களுக்கு வழக்கமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் அவர்கள் கடைசி வரைக்கும் மாறாமல் தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பான காரியங்களை செய்து கொண்டே தான் வந்தாங்க. அதனால தான் இப்போ ரோமர்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க பஸ்காவை கொண்டாட வரும் பொழுது ஏக்கத்தோடு கூட தாவீதின் கல்லறையில் போய் அழுது புலம்பும் வழக்கம் உண்டு. ஆண்டவரே, என்றைக்கு இந்த தாவீதின் குமாரில் ஒருத்தர் எங்களை ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுவாங்க. இப்போ இவங்க நினச்சிக்கிட்டாங்க, தேவன் தான் நம்முடைய கூக்குரலை கேட்டு இந்த இயேசுவை, இந்த தாவீதின் குமாரனை அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இப்போ பிரதான ஆசாரியரும் சரி, வேத பாரகரும் பரிசேயரும் இயேசு மேலெல்லாம் கோவம்லாம் கிடையாது. இப்போ ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து காப்பாற்றுகிறாருன்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷந்தான். அவர்களுக்கு அதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லவே இல்லை. ஆனால் இவர் ரோமர்களை எதிர்க்கிறதுக்கு பதிலாக மத ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த யூத அந்த மார்க்கத்தை தானே அவர் எதிர்க்கிறார். தேவாலயத்துக்கு போகிறாரு. என்னுடைய வீடு இது ஜெப வீடு, இதை நீங்கள் கள்ளர் குகை ஆக்குகிறீர்கள் என்று சொல்லி சவுக்கால அடிக்கிறாரு. இவர்களுடைய உபதேசத்தை கடிந்து கொள்ளுகிறார். ஐயோ ஐயோ என்று சொல்லி நியாய தீர்ப்பை கொட்டி தீர்க்கிறார். இதனால இவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இவர் ஒன்று ரோமர்கள்ட்ட நம்மளெல்லாம் காப்பாற்ற வரல, நமக்கு தான் இம்சையாக இருக்கிறாரு, அதனால இவரை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ பஸ்கா அப்படின்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பண்டிகை. நம்ம அடிக்கடி பாடங்களை படிச்சுட்டு இருக்கிறோம்ல. வெளிநாடுகள்லேருந்து எல்லா யூதர்களும் இந்த பஸ்கா பண்டிகைக்கு வந்துடுவாங்க. நியாய பிரமாணமாகவே வாய்மொழி சட்டமாக ரபிமார்கள் சொல்லியிருந்தாங்க, 15 மைலுக்கு உட்பட்ட எல்லா யூதர்களும் கண்டிப்பாக இந்த பஸ்காவை கொண்டாட வர வேண்டும் என்றே சொல்லியிருந்தார்கள். இந்த பஸ்காக்கு அடுத்த நாள் என்ன அப்படின்னா புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அதனால இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் இந்த பஸ்கா பண்டிகையும் சேர்த்தே அவங்க பஸ்கான்னு தான் சொல்லுவாங்க. இதற்காக ரொம்ப ப்ரிப்பரேஷன் நடக்கும். ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அந்த ஊரே களை கட்டிரும்னு சொல்லிடலாம். ஒரு திருவிழா போல இருக்கும். அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு வாரத்திற்கு முன்பாக எல்லா யூதர்களும் வெளிநாடுகளிலிருந்து திபுன்னு சொல்லி உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இயேசு கழுதை குட்டியின் மேலே பவனியாக வந்தார்னு நம்ம படிச்சிருக்கிறோம். பஸ்கா அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு முன்பாகவே ஜெப ஆலயங்கள்லாம் பஸ்காவை குறித்த அந்த போதனைகள் வந்துடும். இப்படி எல்லா பக்கத்துலேயும் ஆயத்தங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கும். ரொம்ப பிஸியாக இருக்கும் அந்த நாடே. அங்கே யூதர்கள் வெளிநாட்டிலேருந்து வரனால அவங்க பிதாக்களுடைய கல்லறையெல்லாம் விசிட் பண்ணுவாங்க. அதனால் கல்லறையெல்லாம் சுத்தமாக்கி அதெல்லாம் வெள்ளை அடித்து எல்லாம் க்ளீனாக வச்சுருப்பாங்க. ஏன்னா கல்லறை அப்படின்னு சொல்லும் பொழுது அதன் மூலமாக அந்த யூதர்கள் அதில் ஸ்லைட்டாக ஒராசிட்டா கூட அது தீட்டாயிரும்ல. அதனால் எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுருப்பாங்க. பயங்கர ஆயத்தத்தோடு இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ ஆனால் இவங்களுக்கு என்ன வருத்தமாக இருக்குது அப்படின்னா, இந்த பிரதான ஆசாரியர், வேத பாரகர், இந்த பரிசேயர்லாம் இயேசு நமக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்காரு, எப்படியாவது தந்திரமாக அவரை கொலை செய்து விட வேண்டும். ஏன்னா இவரை கொலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இவரை குறித்த நல்ல அபிப்பிராயங்கள் ஜனங்களுக்குள்ள இருக்குது. அவங்களுக்குள்ள கலகம் வந்துடக்கூடாது, இதனால பெரிய குழப்பம் வந்துடும், எப்படியாவது தந்திரமாக தான் இவரை கொலை செய்யணும் அப்படின்னு அவங்க வகை தேடிட்டு இருந்தாங்க. ஆனாலும் ஜனங்கள் மத்தியில் கலகம் வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் இந்த பண்டிகை நாட்களில் இப்படி செய்யக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதுதான் 2ஆம் வசனம். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாத படிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். இவங்களுக்கு பாருங்களேன் எப்படிப்பட்ட ஒரு மனசாட்சி இருந்திருக்கிறது. அதாவது ஒரு குற்றமில்லாத ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு துணிந்து விட்டார்கள். அவர்களுக்குள்ள அந்த தெய்வ பயம் இல்லை. ஆனால் ஜனங்களுக்குள்ள கலகம் வரக்கூடாதான். அதனால அவர்கள் நிமித்தமாக, ஜனங்களுக்கு அவர்கள் பயந்தது நிமித்தமாக இதை தள்ளி போட பார்த்தாங்க. ஆனாலும் எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு வகை தேடி கொண்டிருந்ததை நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இப்போ இயேசு என்ன சூழ்நிலையில் இருக்கிறான்னு நம்ம மறுபடியும் நினைவுபடுத்தலாமா? ஞாயிற்றுக்கிழமை எருசலேமுக்குள்ள கழுதைக்குட்டி மேலே வராரு. அன்னைக்கு மாலை நேரத்தில் பெத்தானியாவுக்கு மார்த்தாள் மரியாள் வீட்டில் போய் தூங்கிடுறாரு. காலையில் எழும்பி வராரு, பசி உண்டாயிற்று. அத்தி மரத்தை பார்த்து கனி தேடுறாரு, கனி இல்லை. அதனால ஒரு காலம் இனி கனி இருப்பதில்லைன்னு சொல்லிட்டு தேவாலயத்துக்கு தேவாலயத்தை சுத்திகரிக்கிறாரு. அப்போ அது திங்கக்கிழமை.
அன்னைக்கு மாலை வேளையில் அவர் திரும்பியும் பெத்தானியாவுக்கு போயிடுறாரு. மறுநாள் காலையில் செவ்வாய்க்கிழமை திரும்பியும் பெத்தானியாலேருந்து வராரு. அப்போ பேதுரு சொல்கிறாரு, ரபி நேற்று நீங்கள் அத்தி மரத்தை பார்த்து நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த அத்தி மரம் பட்டு போயிடுச்சு பாருங்க அப்படின்னு நினைவுபடுத்துறாரு. அப்போ இயேசு சில காரியங்களை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். போன பாடத்தில் நம்ம விளக்கமாக படித்தோம், இந்த அத்தி மரம் இஸ்ரவேலுக்கு அடையாளம் அப்படிலாம். அப்போ இப்போ புதன்கிழமை தான் இது. இந்த புதன்கிழமை அன்னைக்கு தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு பிறகு பஸ்கா வரப்போகுது, வியாழன் வெள்ளி வரப்போகுது, எப்படியாவது இவரை கொலை செய்யணும். ஸோ இயேசுவின் வாழ்க்கையில் இது முக்கியமான சம்பவங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவங்க யோசிக்கிறாங்க, சரி இப்போ போயிட்டு நம்ம இயேசுவை கொலை செஞ்சோம் அப்படின்னா பண்டிகை தடைப்பட்டுருமே, பண்டிகை கொண்டாட முடியாமல் போயிருமே, வெளிநாட்டிலேருந்து கஷ்டப்பட்டு எல்லா யூதர்களும் வந்திருக்கிறாங்களே, ரொம்ப குழப்பமாயிருமே, அதனால பண்டிகை நாட்களில் இப்படி செய்யலாகாது என்று சொல்லி தீர்மானம் பண்ணி கொண்டாங்க. ஆனால் நமக்கு இப்போ பைபிள் வச்சிருக்கிறனால நமக்கு தெரியும், அவங்க தீர்மானம் பண்ணாலும் அவங்க எப்போ இயேசுவை கொலை செய்கிறாங்க, பஸ்கா அன்னைக்கு தான். 2 நாளைக்கு பின்பாக பஸ்கா வருகிறது. பஸ்கா அன்றைக்கு தான் இயேசுவை கொலை செய்கிறார்கள். ஏன்னா இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தானே மரிக்கணும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மனிதர்களுடைய திட்டங்கள் ஒன்றும் நிறைவேற்றப்பட முடியாது. இயேசுவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே உரைக்கப்பட்டதின்படி தான் நடக்கும். இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தான் மரிக்கணும்னு தேவனுடைய திட்டம். இந்த உலகத்தின் பாவத்திற்காக அவர் பரிகாரமாக மரிக்க வேண்டும். இவங்க என்னதான் பிளான் போட்டாலும் அந்த பிளான்லாம் நடக்காது அப்படின்னு தானே அர்த்தம். அதை தான் இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். ஏன்னா யோவான் 11ஆம் அதிகாரம் 57 நம்ம வாசிக்கிறோம், பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். இயேசு எருசலேமுக்குள்ள உள்ள வரும்போதே பிடிக்க வேண்டியதானே, தேவாலயத்தில் போய் சவுக்கால அடிக்கிறாரே அப்போ பிடிக்க வேண்டியதானே. ஏன் அப்படின்னா டைரக்டா இதை செய்யக்கூடாது, இன்டைரக்டா தான் செய்யணும்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் தேவ திட்டம் தான் அந்த இடத்துல நிறைவேறுகிறத நம்ம பார்க்கலாம். யாருமே இயேசுவை கொல்லவே முடியாது. இயேசு தான் தன்னை கொல்லுவதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்பதுதான் இந்த இடத்துல நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். தொடர்ந்து நம்ம ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். மார்க் 14ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வரைக்கும். இயேசுவின் மேல் விலையேற பெற்ற நளதம் என்ற தைலத்தை ஒரு ஸ்திரீ ஊற்றினது. மார்க் 14:3-9. A woman poured expensive perfume called spikenard on Jesus. ஸோ இந்த ஸ்திரீ நளத தைலத்தை ஊற்றின அந்த சம்பவம் 4 சுவிசேஷங்கள்லையும் இருக்குது. மத்தேயு 26 இருக்கு, மார்க் 14 இருக்கு, லூக்கா 7 இருக்கு, யோவான் 12 இருக்கு. இந்த சம்பவம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலும் இடம் பெற்றிருந்தாலும் மத்தேயு, மார்க்கு, யோவான் இது 3 தான் இயேசுவின் பாதத்திலே அந்த நளதத்தை ஊற்றினது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு மரிக்கிற அந்த வாரத்தில் நடந்த ஒரு சம்பவமாக எழுதப்பட்டிருக்கு. ஆனால் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இயேசு மேலே அந்த நளதம் தைலத்தை ஊற்றின அந்த சம்பவம் இயேசு மரிப்பதற்கு 1 ஆண்டு காலத்திற்கு முன்பாக நடைபெற்ற ஒரு சம்பவம். ஆகவே லூக்கால எழுதின அந்த ஸ்திரீ வேற, மத்தேயு, மார்க்கு, யோவான்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த ஸ்திரீ வேற அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும். லூக்கால சொல்லப்படும் பொழுது பாவியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் பாருங்க, மத்தேயு, மார்க்குல இந்த ஸ்திரீயுடைய பெயர் குறிப்பிடலை. ஆனால் இந்த சம்பவம் ஒன்று தான், யோவான்ல எழுதப்பட்ட சம்பவம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்ல. யோவான் தான் இந்த ஸ்திரீ மரியாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப நம்ம வாசிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இப்ப பாருங்க, அந்த ஸ்திரீ வந்து அந்த நளதம் அப்படின்ற அந்த தைலத்தை அந்த வெள்ளைக்கல் பரணியில் அந்த பாட்டில் அதை வந்து என்ன பண்றா, உடைச்சு அதை வந்து ஆண்டருடைய பாதத்துல ஊற்றுகிறத பார்க்கலாம். இந்த நளதம் அப்படின்னா என்னது? இது ஒரு சென்ட் மாதிரி. இது இந்த பெண்கள் விசேஷமாக இதை ஒரு விலையேற பெற்றதாக நினைப்பார்கள். இதை வாங்குவதற்காக 1 ஆண்டு அவர்கள் உழைப்பார்களாம்.
கடினமாக உழைத்து அந்த பணத்தினால இந்த நளதத்தை அவர்கள் வாங்குவார்களாம். யார்கிட்டையுமே அவங்க இந்த நளதத்தை கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப விலையேற பெற்றதாக அவர்கள் கருதினார்கள். பொதுவாகவே பெண்கள் ரொம்ப மேக்கப்லாம் போடுவாங்க. அவங்க ஃபேஸை நல்லா வச்சுக்கணும், அவங்க எல்லாம் அழகா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதனால பெண்கள் அந்த மாதிரி காரியத்தை யார்கிட்டையும் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த ஸ்திரீ அப்படிப்பட்ட விலையேற பெற்றதை தான் இயேசுவின் பாதத்துல ஊற்றுகிறத பார்க்கலாம். இதை பார்க்கும் பொழுது சுற்றி இருந்தவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சிலர் முறுமுறுத்து இதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்றதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா இது யார் முறுமுறுத்தா அப்படின்றத யோவான் இன்னும் சில காரியங்களை விளக்கி சொல்றத பார்க்கலாம். யோவான் 12:4 வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். தொடர்ந்து யோவான் எழுதுறார். 6ஆம் வசனம் பாருங்களேன். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். இப்ப இது யார் சொன்னான்னு சொல்லிட்டு யோவான் எழுதுறாரு, யூதாஸ் காரியோத்து. ஏன் யூதாஸ் காரியோத்து சொன்னானா? அவனுக்கு ரொம்ப இரக்க சுவாபம்லாம் இல்லை. ஐயோ பாவம், இந்த ஏழைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம் அப்படின்ற நல்ல எண்ணம்லாம் அவனுக்கு இல்லை. அவன்கிட்ட பணப்பை இருந்துச்சு, அவன் ஒரு திருடன், அவனுக்குள்ள அந்த பண ஆசை இருந்துச்சு அப்படின்றது தான் இங்கே யோவான் குறிப்பிடுகிறத பார்க்கலாம். தொடர்ந்து வாசிப்போம். மார்க்கு 14:6 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இப்ப இயேசு உடனடியாக இந்த சீஷரை பார்த்து அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, அவளை தொந்தரவு பண்ணாதப்பா. ஏன் அவளை தொந்தரவு பண்ற? அவள் என்னிடத்துல நற்கிரியையை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்ககிட்ட தான் இருக்க போறாங்க, ஆனா நான் இன்னும் 2 நாளைக்கு பிற்பாடு உங்க கூட இருக்க போறதில்ல என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்றார். 8ஆம் வசனம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, இயேசு எப்படி இந்த ஸ்திரியை பாராட்டுகிறார் என்று சொல்லி. அந்த நாட்கள்ல யாராவது ஒருத்தர் மரித்து விட்டால் அவருடைய சரீரத்துல தைலம் பூசுவாங்களாம், கந்தவர்க்கம் இடுவார்கள், போன்ற வாசனை திரவியங்களை அவங்க மேல போடுவாங்களாம். அப்ப இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அடக்கம் பண்ணுவதற்கு முன்பாக ஒரு அடையாளமாக இந்த ஸ்திரீ இதை செய்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே, அருமையான சகோதரனே, நம்ம எல்லாரும் இந்த சாட்சியை பெற்றுக்கொள்ளணும். பாருங்களேன், ஆண்டவர் முன்பாக ஒரு நாள் நம்ம எல்லாரும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். நம்ம சொல்லக்கூடாது, ஆண்டவரே இந்த உலகத்துல எனக்கு பயங்கரமான பாடுகள், ரொம்ப கஷ்டமா இருக்கு. விசேஷமாக சகோதரிகள் சொல்லக்கூடாது, என்னுடைய குடும்பத்தின் பாடுகள் நிமித்தமாக என்னால உங்களுக்காக நிறைய காரியங்களை செய்ய முடியல ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறைய செய்யணும்னு தான் நினைக்கிறேன், நிறைய உங்களுக்காக ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு பயங்கர கஷ்டம், தடைகள் இருக்கிறது என்று சொல்லி சொல்லக்கூடாது. ஆண்டவர் நம்மால முடியாத ஒன்றையுமே நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, இந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். என்னைக்கு இயேசுவை நான் முகமுகமா பார்க்க போறேன், அன்னைக்கு இயேசு எனக்கு இந்த சாட்சியை கொடுக்கணும் அப்படின்னு ஆவலோடு நான் காத்திருக்கிறேன். ஒருவேளை நமக்கு பல சூழ்நிலையில இந்த காரியம் செய்யணும்னு ஆசை இருந்தாலும் நம்மளால செய்ய முடியாம போயிட்டாலும் ஆண்டவர் ஒரு நாள் கேட்க போறதில்ல, ஏமா நீ அதை செய்யல அப்படின்னு கேட்க மாட்டாரு. ஆண்டவர் என்னதான் சொல்லுவாரு? உன்னால் நீ இயன்றதை செஞ்சிட்டியா, போதும். அது இதை நான் சொல்லும் பொழுது அந்த தாளந்துகளின் உவமையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒருவனுக்கு 5 தாளந்தை கொடுத்தாரு, இன்னொருத்தனுக்கு 2 தாளந்தை கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 1 தாளந்தை கொடுக்குறாரு. நான் அந்த உவமையை கற்றுக் கொடுக்கும் போதே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். தாளந்து என்பது பணத்தை குறிக்கிறது. ஆனா இன்றைக்கு தாளந்து அப்படின்னும் பொழுது நம்ம திறமைகளை நாம் கொண்டு வருகிறோம். அது நம்ம டேலண்ட் என்று சொல்லி ஆங்கிலத்திலையும்
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை ஃபர்ஸ்ட், அடுத்தது ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பலன், உழைப்பு, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பணம், இது எல்லாத்தையும் நம்ம தாளந்துன்னு எடுத்துக்கணும். அப்போ இதை வைத்து நம்ம என்ன பண்ணணும்னு அந்த தாளந்து உவமை சொல்லுது, இதை தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று சொல்லி பெருக்க வேண்டும், மல்டிப்ளை பண்ணணும். நம்ம கோடி கோடியாக சம்பாதிச்சு ஒரு வீடு இருக்கிறவங்க 4 வீடு வாங்கி தலைமுறைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. இந்த காரியத்தை வைத்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஏனென்று சொன்னால், நம்ம இங்கே சம்பாதிக்கிற பணம், நம்ம சேர்த்து வைக்கிற சொத்துக்கள் ஒரு நாளும் நம்ம கூட பரலோகத்துக்கு வராது. நம்முடைய நற்கிரியைகள் வரப்போகுது. நம்மள்ட்ட ஆண்டவர் சொல்ல போறாரு, உங்களால் இயன்றதை செஞ்சிட்டிங்களா, வெல் டன் குட் சர்வன்ட்னு சொல்ல போறாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொல்ல போறாரு. இந்த ஓமையை சொல்லி கொடுக்கும் போதே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 5 தாலந்த பெற்றவன் 5 ஆக்கி 10 கொண்டு வந்தான். 2 தாலந்த பெற்றவன் இன்னும் 2 ஆக்கி 4 கொண்டு வந்தான். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பாருங்களேன். அந்த 10 கொண்டு வந்தவனுக்கும் சரி, 4 கொண்டு வந்தவனுக்கும் சரி, ஒரு வார்த்தை கூட மாறாம ஆண்டவர் அதே காரியத்தை சொல்வார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. அவர் சொல்லல 10 தாலந்து சம்பாதிச்சவனை பார்த்து வேற ஏதாவது பாராட்ட கொடுக்கல, இல்லாட்டா 4 தாலந்த கொண்டு வந்தவனுக்கு கொஞ்சம் குறைச்சு அவர் கொடுக்கல. 2 பேரை பார்த்துமே அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. இதைதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த ஸ்திரீ தன்னிடத்தில் இருந்த விலையேற பெற்ற நளதம் தைலத்தை ஊற்றினாள். உங்ககிட்டயும் என்கிட்டயும் என்ன இருக்கு யோசித்து பார்க்கலாமா? ஆண்டவருக்குன்னு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? நம்மளால இயன்றதை செய்யலாமா? நமக்கு ஆண்டவர் என்ன காரியத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை அவருக்கென்று செய்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த சாட்சியை ஒரு நாள்ல நமக்கு தரப்போறாரு. பழைய ஏற்பாட்டை நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆசாரியர்களும் ராஜாக்களும் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். இப்ப அதற்கு ஒத்த காரியத்தை தான் இயேசுவுக்கு இந்த ஸ்திரீ செய்யறத பார்க்கலாம். இப்ப பெத்தானியா அப்படின்ற அந்த வீட்டுல குஷ்டரோகியா இருந்த அந்த சீமோன் வீட்டில் தான் கூடியிருக்கிறாங்க. இதை சொல்லும் பொழுது ஒன்றை நம்ம நினைவில் வைத்து கொள்ளணும். குஷ்டரோகியா இருந்த இந்த சீமோன் யார் அப்படின்னு சொன்னா, இவன் இயேசுவால் சுகம்படுத்தப்பட்ட ஒரு குஷ்டரோகி. அதனாலதான் ஆண்டவர் அவனுடைய வீட்டில் போய் போஜனம் பண்றாரு. நம்ம நினைச்சுக்க கூடாது அவன் இப்ப குஷ்டரோகியா இருக்கிறான், கிடையாது. ஆண்டவர் அவனை சுகப்படுத்திட்டார். இன்னும் சில குறிப்புகள் சொல்லுகிறது, இந்த குஷ்டரோகியா இந்த சீமோன் தான் மார்த்தாள், மரியாள், லாசருடைய தகப்பனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க 3 பேரும் தனியா இருந்திருக்கிறாங்கல்ல, சீமோனுடைய வீடு தனியா இருந்திருக்கு. இந்த குஷ்டரோகத்தின் மூலமாக இவர் தனியாக இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா எல்லாருடைய ஊருமே பெத்தானியான்னு போட்டிருக்கு. ஒருவேளை இது சரியா தவறா என்று சொல்ல தெரியல, வேத ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம பாடத்துக்கு வரலாம். இப்ப இயேசு ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்படுகிறத பார்க்கலாம். இந்த ஸ்திரீ மட்டும்தான் இயேசுவை எப்படி பார்க்கிறா அப்படின்னா, இயேசு ராஜாவா பார்க்கிறா. இந்த ஸ்திரீ மட்டும்தான் இயேசுவை எப்படி பார்க்கிறா அப்படின்னா, இயேசுவை ஆசாரியனா பார்க்கிறா. அதனாலதான் அவரை அபிஷேகிக்கிறதாக பார்க்கிறோம். இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்திரீயுடைய இந்த செயல் அவளுடைய அந்த ஆக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராவேகன்ட் வர்ஷிப்னு சொல்லலாம். அதாவது அவருடைய ஆராதனையினுடைய அந்த உச்சக்கட்டத்திலே ஆண்டவரை ஆராதிக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்ப இவ்வளோ விஷயங்கள் இந்த ஸ்திரீனுடைய சம்பவத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப 2 விஷயம் இந்த ஸ்திரீக்கு பாராட்டு கிடைக்கிறது. என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். 2வது, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இன்னொரு கடைசியா ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்றாரு, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இந்த ஸ்திரீயை குறித்தும் பிரசங்கிக்கப்படும். இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இயேசுவினுடைய இந்த பாடு மரணத்தை நம்ம படிக்கிறதான இந்த வேளையில நம்ம எல்லாரும் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்திரீ செஞ்ச இந்த காரியத்தை பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அது மாத்திரம் இல்ல, இவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். அது மாத்திரம் இல்ல, இவளை பற்றி உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள்.
அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். இப்ப ஏன் இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுக்கணும் அப்படின்னா இதை பல கோணங்கள்ல நம்ம பார்க்கணும். பாருங்களேன், இயேசு எல்லா சீஷர்களையும் தேர்ந்தெடுத்தது போலதான் யூதாசையும் தேர்ந்தெடுக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு எப்படி சீஷர்களை தேர்ந்தெடுத்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. ராம் முழுவதும் ஜெபித்து சீஷர்களை தேர்ந்தெடுத்தாராம். அப்ப ஜெபிக்கும் பொழுது பிதா இவர்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, அவன் தான் உன்னை காட்டி கொடுக்க போறான், அதனால அவனை நீ எடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அப்ப எல்லா சீஷர்களையும் தேர்ந்தெடுத்தது போலதான் இவரையும் தேர்ந்தெடுக்கிறார். இவனை குறித்து சில குறிப்புகளை நம்ம படிக்கலாம். இந்த 12 சீஷர்கள்ல 11 சீஷர்கள் வடக்கு பகுதியான கலிலேயாவை சேர்ந்தவர்கள், இவர்கள் கலிலேயர்கள். ஆனால் இந்த யூதாஸ் மட்டும்தான் தெற்கு பகுதியான அந்த காரியோத்து அப்படின்னு சொல்லுகிற இடத்தை சேர்ந்தவன். அதனாலதான் அவனுக்கு யூதாஸ் காரியோத்து என்று போடப்பட்டிருக்கிறது. கெரியோத் அப்படின்றது அந்த சதன் ஜுடேயால இருக்கிற ஒரு சிட்டி, ஒரு பட்டணம். இந்த பகுதியை சேர்ந்ததுனால அவனுக்கு யூதாஸ் இஸ்காரியோத் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரே ஊர்க்காரங்க ரொம்ப ஐக்கியமா இருப்பாங்க. இப்போ ஒரு சபையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஊரை சேர்ந்தவங்க அப்படியே ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிடுவாங்க. அவங்க எல்லாரும் அதிகமாக பேசிப்பாங்க. அவங்க வீட்டுக்கு இவங்க போவாங்க, இவங்க வீட்டுக்கு அவங்க போவாங்க. அப்படியே உறவினர்கள் போல மாறிடுவாங்க. என்னதான் நம்ம சபையில் பல போதனைகளை கொடுத்தாலும் அவங்க மனம் திரும்பவே மாட்டாங்க. பாருங்களேன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் பவுல் நாட்கள்லே இருந்தது போல இப்பவும் சபைக்குள்ள அந்த டிவிஷன்ஸ் இருக்கும். நிறைய இடங்கள்ல அந்த குரூப்பிசம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பவுல் நாட்கள்ல அந்த உபதேசத்தினால ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு சபைகளுக்குள்ள ஏன் அப்படி நடக்குது? ஒரே ஊருக்காரங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு அண்ணன் தம்பி போல அவங்க பழகி கொள்வார்கள். மற்றவங்க கிட்ட என்னன்னா என்ன அந்த லிமிட்ஸ்ல வச்சுப்பாங்க. இப்ப இது அப்படியே இந்த இடத்துல நீங்க போட்டு பாருங்களேன். அப்ப மற்ற கலிலேயர்களாக இருந்த அந்த எல்லா சீஷர்களும் ஒன்னா இருந்திருப்பாங்க. இந்த யூதாஸ் மட்டும் தனியாவே இருந்திருப்பான். 12 பேர் ஒன்னா தான் இருந்தாங்க. ஆனா அந்த அளவிற்கு இவங்களுக்குள்ள ஐக்கியம் இருந்திருக்காதுன்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, இந்த யூதாஸ் கிட்ட ஆண்டவர் பணப்பைய கொடுத்திருந்தாராம். இப்படி சொல்லாமா, யூதாஸ் தான் இயேசுவுக்கு ட்ரெஷரர். ஏன் கொடுத்திருப்பாரு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்படின்னா இந்த கலிலேயாவுடைய மனுஷர்கள்லாம் பெரும்பாலானவர்கள் மீனவர்கள். இவன் நல்லா படித்திருந்திருக்கலாம், அக்கௌண்ட்ஸ்லாம் நல்லா படித்திருந்திருக்கலாம். அதனால யூதாஸ் கிட்ட இந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருப்பார். இப்ப சொல்லணும்னா பிகாம் படிச்சவனா இருக்கும். அதனால என்ன பண்ணிருப்பார், ஆண்டவர் யூதாஸ் கிட்ட இந்த பணப்பைய கொடுத்திருப்பார். இவன் இந்த பணப்பையை மெயின்டைன் பண்ணிட்டு அதுலயே பிஸியா இருந்திருப்பான். மற்ற சீஷர்களோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் இருந்திருக்காது. இந்த யூதாஸ் பாருங்களேன், 3 வருஷம் இயேசுவோடு கூட தான் இருந்தாரு. இயேசு கூட சாப்பிட்ருக்காரு, இயேசு கூட தூங்கினாரு, இயேசு சொன்ன உபதேசத்தை கேட்டிருக்கிறாரு, இயேசு செஞ்ச அற்புதத்தெல்லாம் பார்த்துருக்கிறாரு. வந்த புதுசுல யூதாஸ் என்ன நினைச்சிருப்பாரு, இந்த பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், மற்ற ஜனங்கள் யோசித்த மாதிரியே அவரும் யோசித்திருப்பார். என்ன யோசித்திருப்பாரு பாருங்களேன். இப்போ இவர் என்னை பின்பற்றி வான்னு சொல்லிட்டு என்ன ஒரு மெஜிஷியன் மாதிரி, ஒரு மந்திரவாதி மாதிரி அவர் என்ன பண்றாரு, பிசாசை துரத்துறாரு, சுகமாக்குறாரு. அந்த நாட்கள்ல சுகமாகாத நிறைய காரியங்கள்ல இருந்து சுகப்படுத்துறார். அதாவது செத்தவங்களை கூட உயிரோட எழுப்புறாரு. இதெல்லாம் பார்த்த யூதாஸுக்கு நிச்சயமா தெரிந்திருக்கும், இவர் தான் இந்த ரோமர்கள்ட்ட இருந்து காப்பாற்ற வந்த மேசியா. அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல ஜனங்களுடைய இருதயத்திற்குள்ள இடம் பிடிச்சிட்டு ரோமருக்கு விரோதமாக அவர் எதிர்த்து இந்த தேசத்தை கைப்பற்றிடுவாரு. அப்ப கைப்பற்றும் பொழுது அவர் ராஜாவா இருந்தாருன்னா, இப்ப என்கிட்ட தானே ட்ரெஷரர் பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு, கண்டிப்பா நான் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டரா ஆயிடுவேன். இப்படி அவருக்குள்ள யோசனை போயிட்டு இருக்கிற இந்த நாட்கள்ல என்ன நடக்குது, திடீர்னு இயேசு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த வேத பாரகர்கள், மூப்பர்கள், இவர்கள் மூலமாக நான் கொலை செய்யப்பட போகிறேன். அப்ப யூதாசுடைய அந்த கனவுலாம் அப்படியே சிதறடிக்கப்பட்டு விட்டது, ஸ்கேட்டர் ஆயிடுச்சு. அவனுக்கு பதவி ஆசை, பண ஆசை, நல்ல அந்தஸ்தோடு கூட நல்ல பெயர் புகழோடு கூட இந்த ஆட்சியில நம்மளும் ஒரு பங்கா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல திடீர்னு இப்படி குண்டு தூக்கி போட்டாரு இயேசு. அப்ப என்ன நினைச்சான் அப்படின்னா, இவர்கிட்ட இனிமேல் இருந்தா நமக்கு வேலைக்கு ஆகாது, அந்த எதிர்கட்சியில போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் என்ன பண்றான், காட்டி கொடுப்பதற்காக இவங்களுடைய எண்ணங்களை அறிந்து கொண்டு, ஏன்னா இவங்களும் வகை தேடிட்டு இருந்தாங்க இயேசுவை பிடிக்க, கொலை செய்ய. இதை அறிந்து கொண்ட இவன் அதை தனக்கு சாதகமாக
அவன் பயன்படுத்தி அங்கே போயிட்டு பேச போயிட்டான். இவன் யூதாஸ் அங்கே போன உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பரவாயில்லையே, அவர்களுக்குள்ள ஒருத்தனே நம்மகிட்ட காட்டி கொடுக்க வந்திருக்கிறானா, நம்ம காரியம் நம்ம திட்டம் சூப்பராக முடிஞ்சிரும் அப்படின்னு அவங்களும் யோசிக்கிறாங்க. அப்போ ஏன் இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்தான்னா, முதல்ல ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வேத வாக்கியம் நிறைவேற. ஏற்கனவே சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நிறைய வேத பகுதியில் ஆண்டவரோடு கூட நெருக்கமான இருக்கிறவன் தான் காட்டி கொடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் யாராவது ஒரு நண்பன் தன்னுடைய இன்னொரு நண்பனை காட்டி கொடுப்பது மிகப்பெரிய துரோகம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வேலையை தான் இப்போ இவன் செய்ய போகிறான். ஆனாலும் ஒருத்தன் காட்டி கொடுக்கணும், அவன் இந்த பூமியில் பிறவாதிருந்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு வேத வாக்கியமே சொல்லுதில்ல. அப்போ முதலாவது வேத வாக்கியம் நிறைவேறணும், அதுக்காக தான் யூதாஸ் காட்டி கொடுத்தான். ரெண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது, இந்த யூதாஸுக்கு அவனுடைய இயற்கையாகவே அவனுக்கு சில கெட்ட சுவாபங்கள் இருந்துச்சு. இதை இயேசு ஏற்கனவே அறிந்திருந்ததாக நம்ம வேத பகுதிகள் எல்லாம் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 70-71 இயேசு அவர்களை நோக்கி, 12 இருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 இருவரில் ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். இயேசு யூதாச பிசாசுன்னு நீங்க சொல்றாரு பாருங்களேன். இன்னும் சில வசனங்களை வாசித்து காட்டுறேன். யோவான் 12:6 ஏற்கனவே நம்ம வாசித்திருக்கோம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடன் ஆனபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். இங்கே இயேசு யூதாச என்ன சொல்றாரு? திருடன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்களேன். யோவான் 6:64 ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்தபடியால் அவர் பின்னும். அப்ப இங்க யூதாஸுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னது? விசுவாசிக்காதவன் அப்படின்னா அவிசுவாசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 13:10 இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான், நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். இயேசு சீஷர்களுக்கு கால்களை கழுவுறார்ல, அந்த டைம்ல தான் இதை சொல்றாரு. எல்லாரும் சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லும் போது அங்க யூதாசு அசுத்தமா இருக்கிறான் அப்படின்றதன் அர்த்தம். அப்ப இப்ப யூதாசு எப்படிப்பட்டவன் என்பதை இயேசு நன்றாக அறிந்திருந்தார். இப்ப இதை வாசித்துட்டு சிலர் யூதாசையே கடவுளா நினைக்கிற குரூப் கிறிஸ்தவத்துல இருக்கிறாங்க. அதாவது இப்ப கிறிஸ்தவம் போற போக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்குது. கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம், ஆனா பலவிதமான உபதேச கோளாறுக்குள்ள சிக்கி கொள்ளுகிறார்கள். எப்படியாவது பிசாசு அவர்களை வஞ்சிக்க பார்க்குறான். அது மாதிரி தான் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, யூதாஸ் மட்டும் காட்டி கொடுக்கலனா எப்படி இயேசு நமக்காக பரிகாரமாக பலியா இருக்க முடியும்? அப்ப யூதாஸ் நல்லவன் தானே அப்படின்னு சொல்ற குரூப் இருக்கிறாங்க. எவ்வளோ பரிதாபம் பாருங்களேன். நீங்க கூட ஒருவேளை யோசிக்கலாம், கரெக்டு தானே அவங்க சொல்றது அப்படின்னு யோசிக்கலாம். ஒன்றை விளக்கப்படுத்த விரும்புகிறேன். சில கெட்டவர்களை வைத்து ஆண்டவர் தம்முடைய ராஜ்ய மேன்மைக்காக அவர்களை பயன்படுத்துவார். அடிக்கடியா நான் பாடங்களை சொல்லி கொடுக்கிறேன். யாத்திராகம புத்தகத்துல மோசேய ஆண்டவர் எகிப்தில் இருக்கிற தன்னுடைய ஜனத்தை விடுவிக்கும்படியாக அனுப்புறார். அங்க ஒரு பார்வோன் அப்படின்ற ராஜா அங்க ஆட்சி செய்துட்டு இருக்கிறான். பார்வோன்ல வேற யாரும் இல்லை, எகிப்திய ராஜாக்கு கொடுக்கிற டைட்டில் பார்வோன் ராமசேஸ் என்று சொல்லுகிறார்கள். இந்த பார்வோன் யார் என்று சொல்லி யாத்திராகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாசிக்கிறோம். யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன். அதாவது யோசேப்பை பற்றி அந்த நாட்கள்ல இருந்த பார்வோனுக்கு நல்லா தெரியும்ல. ஏன்னா பார்வோன் யோசேப்புக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை கொடுத்து அவனுடைய நாட்கள்ல தான் எகிப்து பயங்கரமா செழித்திருந்தது. 7 வருடங்கள் அந்த பஞ்ச நாட்கள்ல எகிப்தை மட்டும் போஷிக்கல யோசேப்பு, எகிப்தை சுற்றிலும் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் ஆகாரத்தை கொடுத்து அதன் மூலமாக எகிப்தை வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போனது யோசேப்பு. அதனால யோசேப்புடைய குடும்பத்தார யோசேப்பு நாட்கள்லேயே வர வச்சு 70 பேர் யாக்கோபு உட்பட கோசேன் என்ற பகுதியில் இடம் கொடுத்து நல்ல ஒரு பொசிஷன்ல யூதர்கள் இருந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவன் மரித்த பிற்பாடு யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்துடுறான். இவன் என்ன பண்ணுறான்,
நம்மளை விட இந்த யூதர்கள் பெருகிடுவாங்க, அதனால இவர்களை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் குழந்தையெல்லாம் கொல்லணும்னு நினைக்கிறான். மருத்துவச்சிகள் வந்து தேவனுக்கு பயந்ததுனால ஆண் குழந்தைகள்லாம் உயிரோட வச்சிடறாங்க. அப்போ ஒரு கட்டளை கொடுக்குறான். என்ன கட்டளை கொடுக்குறான்? ஆண் குழந்தையெல்லாம் நைல் நதியில போடணும். அப்படின்னா அவனுடைய மோசமான குணத்தை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு குழந்தைய நைல் நதியில கொல்லணும் அப்படின்னு நினைச்சான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருப்பான்? அவன் மனுஷ ஜென்மமே கிடையாதுன்னு தானே அர்த்தம். அப்ப அவனுடைய கடின உள்ளம், இந்த யூதர்களை கொல்லணுன்ற கடின உள்ளம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றது அங்க புரியுது. இப்ப மோசே வராரு, என்னுடைய ஜனத்தை ஆராதிக்க அனுப்பு, என்னுடைய தேவனுக்கு ஆராதிக்கணும் அப்படின்னு சொன்ன போது அவன் ஆரம்பத்துல அவன் வந்து முதல்ல வேண்டான்வான். அப்புறம் அவன் வந்து மோசே வந்து அந்த நைல் நதியை அடிக்கும்போது தண்ணீர் வந்து ரத்தமா மாறும். உடனே மோசையை கூப்பிட்டு நீ பெயிரு அப்படின்னு சொல்லிட்டு புருஷர்கள் போங்கன்னுவான். அப்புறம் உங்க மிருக ஜீவன்களை விட்டுட்டு போய் இப்படி பல்ல அடைசிட்டே இருப்பான். வேதம் சொல்லுகிறது பார்வோன் தேவனுக்கு விரோதமாக தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று இருக்கிறது. அதே போல தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார்னு இருக்கு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி, பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினா அப்படின்னு சொன்னா கரெக்டு தான். ஆனா அவன் நல்லாகும் போது இந்த தேவன் ஏன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தணும்? கிட்டத்தட்ட 11 முறை இந்த வார்த்தை அந்த யாத்ராகம் புத்தகத்துல வருகிறது. அதுல மிக அதிகமாக பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று வருகிறது. மீதமுள்ளதுல தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார்னு வருது. அப்ப இதுல இருந்து என்ன நமக்கு விளங்குகிறது என்று சொன்னால், இயற்கையாகவே பார்வோனுக்கு கடின இருதயம். அதனால ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், இஸ்ரவேலின் தேவனுக்கும் எகிப்திய கடவுள்களுக்கும் ஒரு யுத்தம் போல அந்த 10 வாதைகளை அனுப்புகிறார். அந்த 10 வாதை வேற ஒன்றும் இல்லை, அது ஒவ்வொன்றுமே எகிப்திய கடவுள்கள். வாதை அனுப்புறதுனால எகிப்திய கடவுள்களோடு கூட இஸ்ரவேலின் தேவன் யுத்தம் செய்கிறார். அப்ப இது வந்து கம்ப்ளீட் ஆகணும்ல, எல்லா கடவுளோடு கூட சண்டை போடணும், இஸ்ரவேலின் தேவன் ஜெயிக்கணும். அப்ப ஒரு சில கடவுளோடு கூட தேவன் சண்டை போட்டுட்டு ஜெயிச்சுட்டு திடீர்னு பார்வோன் மனசு மாறுற மாதிரி இருந்தா இப்ப மீதமுள்ள கடவுளோட சண்டை போடாம போயிரும்ல. அதனால என்ன பண்றாரு, இஸ்ரவேலின் தேவனே அவர் திட்டம் பண்ணி பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்துறாரு. அப்பதான் அந்த தலைச்சன் பிள்ளை சங்காரம் வரும். அப்ப இவங்களுக்கு பஸ்கா பண்டிகையா வரும், அங்க இருந்து புறப்பட்டு வர முடியும். ஸோ இதெல்லாம் ஆண்டோடைய திட்டம். இப்போ நம்ம வாழ்க்கையில கூட சில வேளையில தீமையான காரியம் வரும் அப்படின்னா அதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவர் கரெக்டாக செஞ்சிருவார். பாருங்களேன், இப்போ யூதாசு இயற்கையாக பார்க்கும் பொழுது அவனுடைய குணத்தெல்லாம் நான் வாஸ்து காட்டினேன். அவன் வந்து திருடன், பண ஆசை உள்ளவன், அவன் வந்து விசுவாசிக்காதவன், அவன் அசுத்தமானவன், இதெல்லாம் அவனுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. இன்னும் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இவன் பட்டும் படாம ஒட்டாம தான் இருந்திருக்கிறான். மற்ற கலிலேயர்களாகிய இருந்த சீஷர்களோடு கூட ஒட்டாமையே இருந்திருப்பான். இப்போ பாருங்களேன், சிலர் வேலையில் சபையில் வந்து நிறைய பேர் வருவாங்க. இப்போ சிலர் வந்து சபை கூட ஒட்டவே மாட்டாங்க, வருவாங்க, ஆராதனை அட்டன் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. இப்போ ஏதாவது அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சில மனஸ்தாபங்கள் வரும், இல்லைனா ஊழியர்களுக்கும் அவர்களுக்கும் சில மனஸ்தாபங்கள் வரும். அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை உடனே அதை மன்னிச்சு ஒப்புரவாகிறது, அவங்க கூட நல்லா பேசுறது, அதெல்லாம் விட்டுருவாங்க. இப்போ இது நாளுக்கு நாள் அது என்ன ஆயிரும், பெருகி கொண்டே வரும். ஏதாவது ஒரு தகுந்த சமயம் வரும் பொழுது அதை பிசாசு வாய்ப்பாய் பயன்படுத்தி சபையை விட்டு பிரிச்சுட்டு போயிடுவான். அதுதான் அவனுடைய யுக்தி. முதல்ல வந்து நம்ம இந்த இப்போ படித்து கொண்டிருக்கிற இந்த சூலமையை வைத்தே நம்ம பார்க்க போறோம். இந்த சம்பவம் பிற சுவிசேஷங்களையும் எழுதப்பட்டிருக்குல்ல, அதாவது மத்தேயு, மார்க்கு, யோவான் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்திரீ நளதம் தைலத்தை இயேசுவின் பாதத்துல உடைத்து ஊற்றினது எழுதப்பட்டிருக்குல்ல. இதை தொடர்ச்சியாக தான் யூதாஸ் போய் பிரதான ஆசாரியர்கிட்ட காட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினதாக சொல்லப்படுகிறது. ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கறதாக பேசுறான். இதேதான் யூதாஸ் வாழ்க்கையில நடந்திருக்கு. இப்ப யூதாஸ் வந்து அவனுக்கு இயேசு மேல கசப்பெல்லாம் கிடையாது. கொஞ்சமா அவனுக்குள்ள இருந்த பண ஆசை, அப்ப இவரை பின்பற்றது வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல இயேசு என்ன பண்றாரு, இதை தரித்திரர் கொடுன்னு ஏன் சொல்ற, அவள் தன்னால் இயன்றதை சொன்னாரு, நோஸ் கட் பண்ண மாதிரி இருந்துச்சா, உடனே அவன் போய் என்ன பண்றான், இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு பேசுறான். இது மாத்திரம் இல்லை, இவனுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் நல்ல ஐக்கியம் இல்லை. அப்போ எப்படா பிச்சுக்கிட்டு போலான்னு தான் இருந்தான். ஸோ இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. இதெல்லாம் தான் இந்த யூதாஸ் விழுந்து போவதற்கு, காட்டி கொடுப்பதற்கு காரணமாக மாறிடுச்சு. இயேசுக்கு தெரியும் பாருங்களேன்,
ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் என்ன ஆவி இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் முன்னாடியே அவர் சொல்லிட்டார், இவன் இப்படி திருடனா இருக்கிறான், இவன் வந்து அவிசுவாசமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. யோவான் 2:25 வாசிக்கலாம். மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. யாரும் போய் அவர்கிட்ட அவன் மோசமானவன் சொல்ல வேண்டியதில்லை, அவருக்கே தெரியும் இது. சரிங்களா? மார்க் 14:12 முதல் 26 வரைக்கும் கடைசி பஸ்கா எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 14:12-26 லாஸ்ட் பாஸ் ஓவர் வாசிக்கலாம். மார்க் 14 பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். இப்ப நம்ம வரிசைப்படி பார்த்தோம்ல, அப்ப இது வந்து வியாழக்கிழமை. ஆக்சுவலா அடுத்த நாள் தான் பஸ்கா பண்டிகை. ஆனா இப்ப கேட்குறாங்க சீஷர்கள், உமக்கு பஸ்காவை எங்கு ஆயத்தம் பண்ண வேண்டும்? ஏன்னா யூத குடிமகனாக இயேசு ஒவ்வொரு ஆண்டும் இந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிப்பார். ஆனா இதுவரைக்கும் அவர் கொண்டாடின பஸ்கா வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப அவரே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மறிக்க போகிறார். அதனால இவர் எப்ப கொண்டாடுகிறார் என்று சொன்னால் அந்த முந்தின நாள் கொண்டாடுகிறார். அடுத்த நாள் தான் ஆக்சுவலா பஸ்கா. சரியா? அது புரியுதா உங்களுக்கு? பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து முந்தின நாள்ல, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். இதை குறித்து நான் சில விளக்கங்களை கொடுக்க விரும்புகிறேன். நம்ம மார்க்கு முதல் பாடத்துல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இந்த மார்க்குடைய வீட்டில் தான் ஆண்டவர் இந்த கடைசி பஸ்காவை அனுசரித்தார் என்று சொல்லி சொன்னேன். அதை ஞாபகப்படுத்தட்டுமா? மார்க் ரொம்ப ஒரு பணக்காரர். இவருடைய அம்மா பெயர் வந்து மரியாள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 12 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவங்க வீடு எங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மேல் வீட்டறை என்று சொல்லப்படுகிற அந்த வீட்டறையை இவர்கள் தான் ஓன் பண்ணியிருந்தாங்க. இவர்களுடைய ப்ராப்பர்ட்டி தான் அது. இவர்களுடைய வீடு பெருசா இருந்ததுனால ஒரு பிரேயர் ஹால் மாதிரி அந்த மேல் வீட்டறையை அமைத்திருந்தார்கள். இது எங்கே இருந்தது என்று சொன்னால் தாவீதின் கல்லறைக்கு மேல இருந்துச்சு இந்த அப்பர் ரூம். இந்த மேல் வீட்டறை என்று சொல்லும் பொழுது இதுல 2 முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறது. ஒன்று, இப்ப நடக்க போகிற அந்த கடைசி பஸ்கா. இன்னொன்னு என்னது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இந்த மேல் வீட்டறையில சீஷர்கள் கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கின இடம். இன்னைக்கும் நீங்க இஸ்ரேல் போனீங்கன்னா இந்த இடம் இருக்குது, அப்பர் ரூம். அப்ப இந்த இடம் யாருக்கு சொந்தமானது? மார்க்குக்கு சொந்தமானது. ஆனா இந்த பிரேயர் ஹால் என்று சொல்லப்படுகிற இந்த அப்பர் ரூம், இந்த மேல் வீட்டறை, எசீன்ஸ் அப்படின்ற அந்த நபர்கள் வந்து ஜெபிக்க அவர்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு விட்டுருந்தாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப பக்தியானவர்கள். பாருங்களேன், எசீன்ஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யோவான் ஸ்நானனை குறித்து படிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த யோவான் ஸ்நானன் ஒருவேளை இந்த எசீன்ஸ் வகுப்பினரை சேர்ந்திருக்க கூடும். ஏன்னா இந்த எசீன்ஸ் யார் அப்படின்னா, யோவான் ஸ்நானன் நாட்கள்ல வாழ்ந்திருந்த ஆசாரிய வகுப்பினர்கள், அந்த லேவியர்கள் அரசியலோடு கூட இணைந்து விட்டார்கள். அவர்களை காக்கா பிடிச்சிட்டு அவங்களோடு கூட அவங்க செட்டு சேர்ந்ததுனால இந்த நல்லா பரிசுத்தமாக வாழ தீர்மானித்திருந்த இந்த லேவியர்கள் இது ரொம்ப அவங்களுக்கு துக்கத்தை கொடுத்தது. அதனால இதை கண்டினியூ பண்ணால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை எல்லாரையும் சேர்த்து பாபிலோனுக்கு சிறையை அனுப்பினது போல நம்மளையும் அனுப்பிடுவார். அதனால இவங்களை விட்டு பிரிந்து போயிடணும் அப்படின்னு நினச்சி அவங்க கும்ரான் குகையில் தங்குனாங்கன்னு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா? அவங்க தான் அந்த எசீன்ஸ். ஸோ அந்த எசீன்ஸ் வகுப்பினரை எப்படி சேர்ந்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இங்கே என்ன போட்டிருக்கு? ஆண்டவர் ஒரு அடையாளமாக சொல்கிறாரு, அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். தண்ணீர் குடத்தை பொதுவாக ஸ்திரீகள் தான் சுமப்பாங்க. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு? தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனிதன். அப்படின்னா அங்கே ஸ்திரீகள் வந்து இருக்க மாட்டாங்க. எசீன்ஸ் குரூப்பில் ஸ்திரீகள் கிடையாது.
அப்போ இது ஒரு நமக்கு எவிடன்ஸ் மாதிரி காணப்படுகிறது. ஒருவேளை இவங்க அந்த எசீன்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்களா இருக்கலாம். இப்போ சீஷர்கள் போய் பஸ்காவை அனுசரிக்க எங்களுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க எந்த மறுப்பும் தெரிவிக்காம அவங்க அலோவ் பண்ணுறாங்க. அப்படின்னா இயேசுவை அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, இயேசு மேலே அவங்களுக்கு நம்பிக்கையாக இருந்திருக்கு, இவர் தான் மேசியா அப்படின்றதையும் அவங்க விசுவாசிச்சாங்க. அதனால தான் உடனே அலோவ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இப்போ என்ன சூழமை அப்படின்னு சொல்லிட்டு? அப்போ நல்ல ஒரு ஃபர்னிஷ்டு ஒரு ரூமை தான் அங்கே ஆண்டவருக்குன்னு கொடுக்குறாங்க. கம்பளம் முதலாளங்களை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டரையே உங்களுக்கு காண்பிப்பான். இதை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி அனுப்புகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். சாயங்காலமான போது, அப்போ தேர்ஸ்டே சாயந்தரம், வியாழக்கிழமை சாயந்தரம், இது வெள்ளிக்கிழமை கிடையாது, வெள்ளிக்கிழமை தான் ஆக்சுவல் பஸ்கா யூதர்களுக்கு. அப்போ சாயந்தரத்தில் என்ன நடக்குது வாசிக்கலாம். சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்கிறார். பஸ்கா அப்படின்றது என்ன நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் கொஞ்சம் நேரத்தில். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு உட்காடுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பஸ்கா எப்படி இருந்துச்சு? யாத்ராவும் 12 வாசிக்கிறோம்ல, உட்காந்தா பஸ்கா அனுசரிச்சாங்க கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் நீங்கள் ஆயத்தப்படுத்திட்டு எல்லாம் நின்றுட்டே சாப்பிட்டுட்டு நீங்கள் எகிப்தை விட்டு வரணும். அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு டைம் கிடையாது, ஃபாஸ்ட்டாக செய்யுங்க, சீக்கிரமாக உங்களுடைய எதிரியான இந்த எகிப்தியர்கள் உங்களை அடிமைப்படுத்துறதுக்கு முன்னாடி அங்கேருந்து புறப்பட்டுறணும் அப்படின்றதுக்காக தான் நின்றுட்டு தீவிரமாய் புசிக்க கடவீர்கள் என்று சொல்லுவார். ஆனால் அதற்கு பிற்பாடு நடந்த பஸ்காலாம் அவங்க உட்காந்து தான் செய்வாங்க. ஆனால் இப்போ இயேசு வந்து ஒரு குடும்ப தலைவன் போல அந்த இடத்துல உட்காந்து இந்த பஸ்காவை அனுசரிக்கிறார். என்ன பண்ணுறார் அப்படின்னா, என்னுடைய புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்கிறாரு. இப்போ பாருங்க, அப்பொழுது அங்கே இருந்த கூடியிருந்த சீஷர்கள் கேட்குறாங்க. மார்க் 14:19-20. அப்பொழுது அவர்கள் துக்கம் அடைந்து நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி. அப்போ இங்கே பாருங்க, இயேசு உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொன்னோன்னே உங்களுக்கு எவ்வளோ ஷாக்காக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு மற்ற சீஷர்களுக்கெல்லாம் எவ்வளோ ஷாக்காக இருந்திருக்கும். யூதாஸ் என்ன நினச்சிருப்பான் அப்படின்னா, இவருக்கு தெரிஞ்சிருச்சோ, நான் போய் அந்த பிரதான ஆசாரியர்கிட்ட வேதப்பாரர் மூப்பர்கிட்டெல்லாம் இவருக்கு காட்டி கொடுக்க போகிறேன்னு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் அப்படியே தெரிஞ்சுக்காத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ இது என்னத்துக்காக இயேசு சொல்கிறார் அப்படின்னா, யூதாஸுக்கு கடைசி சான்ஸ் கொடுக்குறார். எப்படியாவது இப்பயாவது நீ என்ன பண்ணிரு, மனம் திரும்பிரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன பாருங்களேன், எல்லா சீஷர்களும் என்ன கேட்குறாங்களாம்? நானோ நானோ நானா ஆண்டவரே, நானா ஆண்டவரேன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் வந்து இவங்களை உண்மையாகவே பாராட்டுறேன். அவங்க யாருமே இவனா அப்படின்னு கேட்கல பாருங்களேன். இன்னைக்கு ஒருவேளை நம்ம இருந்திருந்தோன்னா, ஆண்டவர் யாரும் சொல்லுங்கள், யாருன்னு சொல்லுங்கள், அடித்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க நானோ நானோ. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே. அப்போனா என் கூட சாப்பிட்ற ஒருத்தர் தான், ரொம்ப அருகாமையில் அந்த பெஸ்ட் போர்ஷன் யாருக்கு நான் பகிர்ந்து கொடுக்குறேனோ அவங்களுக்கு தான். இப்போது இதை சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பின் சீஷன்ட்ட பேதுரு வந்து சைகையில் காட்டினானா. அப்படி தானே யோவானில் வாசிக்கிறோம், யாருன்னு கேளுன்னு இயேசு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ இயேசு வந்து அவனுக்கு வந்து அந்த இதை தோய்த்து கொடுக்குறாருல, கொடுத்த உடனே என்ன நடக்குதுங்க? யோவான் 13:29 யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு தெரியல இவன் தான் வந்து காட்டி கொடுக்கறதுக்காக போகிறான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா. இப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன், பேதுருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணியிருப்பாரு? இப்போ கொஞ்ச நேரத்தில் கெத்சமனே தோட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்னது? இயேசுவை கைது செய்ய எல்லாரும் வரப்போகிறாங்க. பேதுரு அவன் உரையில் இருக்கிற அந்த வாளை எடுத்து மல்கூஸ் அப்படின்ற வேலைக்காரனை அவன் வந்து காதலில் வெட்டுறான். எதுக்காக? இயேசுவை கைது செய்யக்கூடாது, இவர் ப்ரொடெக்ட் பண்ணுறாராம். இப்போ இதே தெரிஞ்சிருந்தா யூதாஸ் எழும்பி போக விட்டுருப்பானா பேதுரு? அங்கேயே காலி பண்ணியிருப்பான். இயேசுடைய 2 சீஷர்களுக்கு இயேசுவை பேர் வச்சிருந்தார், இடி முழக்கத்தின் மக்கள். யார் அவங்க?
யோவான், யாக்கோபு. நான் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒரு முறை இவங்க இயேசுவோடு கூட ஊழியத்துக்கு போகும்போது அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால இவங்க ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. இயேசுவை ஒரு வார்த்தை சொல்லுங்க, அன்னைக்கு எலியா அக்கினி இறக்குனது மேலே இறக்கிடுறோம் சொல்கிறாங்களா? அப்போ இப்போ யூதாஸை இவங்கெல்லாம் சும்மா விட்டுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ யாருக்குமே இயேசு காமிக்கவே இல்லை. எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த சீஷர்கள் எல்லாரும் மொத்துன்னு மொத்தி அப்பமே காலி பண்ணியிருப்பாங்க. புரியுதா? இயேசுட்ட சொல்லியிருப்பாங்க, ஏன் ஆண்டவரே இந்த யூதேயாவிலேருந்துலாம் எடுத்தீங்க, இன்னொருத்தரும் கலிலேயாவில் எடுத்திருந்தீங்கன்னா பிரச்சனையே வந்திருக்காதுன்னு அட்வைஸ் வேற கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? ஆனால் இயேசு அவர் தன்னுடைய பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அமைதியாக இந்த காரியத்தை சொல்லுகிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் யூதாஸ் அவர் நேசிச்சதுனால கடைசி தருணமா மனம் திரும்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு கூட பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் எப்படி இதை கையாளுறாருன்னு பாருங்களேன். மார்க்கு 14:21, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். எப்படி அவர் தன்னையே தேர்ச்சி கொள்ளுகிறார் பாருங்களேன். இதை வாசிக்கும் பொழுது நான் ரொம்ப தொடப்பட்டேன். தன்னை காட்டி கொடுக்க போகிறவன் இவன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பனாகவே சொல்கிறாரு, உங்களில் ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான், எல்லாரும் நானோ அப்படின்லாம் சொல்கிறாங்க. யூதாஸை பார்த்து எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் கேட்குறதுக்கு. நம்மளா இருந்தால் துரோகி, ஏண்டா நடிக்கிற, போதும் நடிப்பெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இல்லைன்னா அதெல்லாம் சொல்லாட்டாலும் ஒப்பாரியாவது வச்சுருப்போம். ஆனால் இங்கே இயேசு சொல்கிறாரு, நீ என்னதான் பண்ணாலும் உன் காரியம்லாம் என் மேலே பலிக்காது. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்னை பிதா இந்த பூமிக்கு அனுப்பின ஒரு நோக்கம் இருக்குது. அதான் இங்கே சொல்லியிருக்கு, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள், கண்ணீர்கள், உடைக்கப்படுகிற நிலைமைகள், இதெல்லாம் நீங்கள் சந்திக்கும் பொழுது சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்தோடு கூட இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். உங்களை நோக்கத்தோடு கூட இப்போ ரட்சித்திருக்கிறார். நோக்கத்தோடு கூட வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு விஷயமுமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாம வேதம் சொல்லுது, ஒரு மயிர் இழை கூட கீழே விழாதான். இது எவ்வளோ நமக்கு ஒரு ஆறுதல் பாருங்களேன். மனுஷகுமாரனை குறித்து எழுதி இருக்கிறபடிக்கு போகிறார். நீங்க எங்களுக்கு இதை செஞ்சு எனக்கு விரோதமா பேசி என்னை நீங்க கவுக்கணும்னு பார்க்குறீங்க. நீங்க எனக்கு விரோதமாக செஞ்சா உங்க திட்டம் நிறைவேறும்னு பார்க்குறீங்க. ஆனால் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு நமக்கும் அதுதான். நமக்கு விரோதமாக பலர் பேசலாம், நமக்கு விரோதமாக பலர் எழும்பலாம், பல துன்பமான பாதைக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். நம்ம இப்படி தான் ஆணித்தரமாக விசுவாசத்தோடு இயேசுவை போல இருக்கணும். எந்த ஒரு காரியமும் என் வாழ்க்கையை தொடவே முடியாது. அவர் எனக்கு நியமித்த பாதை மட்டும்தான் நான் பிரயாணப்பட போகிறேன். அதுதான் இங்கே போட்டிருக்கு. ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. லாஸ்ட்டாக சொல்கிறார், அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும். லாஸ்ட் வரைக்கும் போராடுறார் அந்த யூதாஸ் கூட. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடைபெறும். நம்ம வாழ்க்கையில் எதுனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது நன்மைதாங்க. தீமையை செய்ய நினைச்சாலும் அது நன்மைதான். எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு வரும்பொழுது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அது என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 50:20 அவர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள், ஆனால் இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு தீமையானதை நன்மையாக முடிய பண்ணுவார். ஆம், நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்க தீமை செய்ய யோசிக்கிறத கூட அவர் தம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக அவர் நன்மையாக தான் முடிய பண்ணுவார். இயேசுவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை குறித்த அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அதை தான் சொல்றார். அவர் எப்படி தன்னை தேற்றிக்கொள்ளுகிறார். நீ மாம்சீகமா ஒன்று என்னை எதுவுமே தாக்க முடியாது, எழுதியிருக்கிற பிரகாரம் தான் மனுஷகுமாரன் இப்படிதான் காட்டி கொடுக்கப்படுவார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக. இதை சொல்லும் பொழுது எனக்கு சங்கீதம் 139 தான் ஞாபகம் வருது. நம்முடைய அம்மா கூட நம்முடைய கருவை பார்த்துருக்க மாட்டாங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம கருவை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் நம்ம கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அவருடைய கண்கள் கண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் உருவேற்படும் நாட்கள் எல்லாவற்றையும் அவர் தம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாராம். நீங்கள் இந்த பூமிக்கு இன்னாரிடத்துல பிறக்கணும் அப்படின்றத அவர் டைரியில் எழுதி வச்சிருக்கிறாராம்.
அப்போ டைரியில் எழுதி வச்சிருக்கிறது எதை நம்ம எழுதி வைப்போம்? முக்கியமானதை தான் என்ன பண்ணுவோம்? எழுதி வைப்போம். கரெக்டாக? சும்மா கண்டதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எழுதி வைக்க மாட்டோம். அப்போ நீங்களும் நானும் இந்த பூமிக்கு வந்தது தேவனுடைய திட்டம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நடக்கிற எல்லா காரியங்களும் தேவனுடைய திட்டத்தின்படி நடந்து கொண்டு இருக்கிறது. இனிமேலும் தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடக்கும் அப்படின்றத இயேசுவை போல நம்ம ஆணித்தரமாக நம்பணும். அப்படின்னா நம்ம எதை குறித்தும் அசையவே மாட்டோம், எதை குறித்தும் நம்ம கவலைப்பட மாட்டோம், நம்ம வேதனைப்பட மாட்டோம். புரியுதா? அப்போ உங்களுக்கு ஏன் யூதாஸ் காட்டி கொடுத்தான்? ஒன்று, வேத வாக்கியம் நிறைவேற நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, நம்ம சொல்லணும்னா பண ஆசை இருந்ததால் பிசாசு அவனை பயன்படுத்தினான். ஏற்கனவே அவனுடைய குணத்தை குறித்து நான் சொல்லிட்டேன். இன்னொரு ஒரு வசனத்தையும் வாசிக்கிறேன் பாருங்களேன். லூக்கா 22:3. அப்பொழுது 12 ஒருவனாகிய இஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அதாவது இயேசு அவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது சாத்தான் அவனுக்குள்ள இல்லை. முழுவதும் ஜெபித்து யூதாச தனக்கென்று சொல்லி சீஷனா தேர்ந்தெடுக்கும் பொழுது சாத்தான் அவனுக்குள்ள இல்லை, நல்லா தான் இருந்தான். இயேசு போதனையை கேட்கும் போது எல்லாரும் போல நல்லா கேட்டான், நல்லா ஜோம் பண்ணியிருப்பான், நல்ல அற்புதங்கள் எல்லாம் பார்த்துருப்பான், இயேசுக்கு உதவியா இருந்திருப்பான், என்னெல்லாம் இயேசு சொன்னாரோ செஞ்சிருப்பான். ஆனா எதுனால சாத்தான் புகுந்தான்? அவனுக்குள்ள அந்த பண ஆசை இருந்துட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா? அதனால ரைட் டைம்ல அவன் உள்ள போயிட்டான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பணம், பொருள், இந்த மாதிரி உலக காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சாத்தான் நமக்குள்ள வந்துடுவான். இதன் மூலமாக யூதாஸ்க்கு அவனுக்கு ஏற்பட்ட விளைவு என்ன? அவன் நித்திய ஜீவனை இழந்து விட்டான். அடிக்கடியா நம்ம பாடத்துல பார்க்கிறோம்ல, அந்த ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு வர்றான். இயேசு சொல்றாரு, நீ கற்பனைகளை கைக்கொள், நான் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிற ஆண்டவரே, அப்ப நீ எல்லாத்தையும் வித்து தரித்திரர் கொடு அப்படின்னு சொன்னும்போது அவன் துக்கம் அடைந்தவனா போயிட்டானான். என்ன காரணம்னு சொல்றாரு? அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால். அப்ப இன்னைக்கு பணமே நம்மள தேவனுக்கு விரோதமாக திருப்பிடும் பாருங்களேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பணம் தேவைதான், ஆனா பண ஆசை இருக்கக்கூடாது. இந்த பண ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா வெளியே தெரியல. யூதாஸ் கிட்ட பண ஆசை இருந்துச்சுன்னு வெளியே தெரியல. நமக்குள்ள இருக்கிறத ஆண்டவர் மட்டும்தான் அறிந்திருக்கிறார். பணம் தான் நமக்கு குறிக்கோள். நான் இத்தனை வீடு வாங்கணும், இவ்வளோ காரியத்தை சம்பாதிக்கணும், அப்படியே அதே நம்ம எண்ணமா இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் இயேசு கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பைபிள்லாம் வாசிக்கிற மாதிரி இருக்கும், நல்ல ஜோம் பண்ணுற மாதிரி இருக்கும், சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிற மாதிரி இருக்கும், ஊழியெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாத்தான் நமக்குள்ளே புகுந்துருவான். அப்போ என்ன ஆயிரும்? நித்திய ஜீவனையே நாம் இழந்து போய்விடுவோம். தொடர்ந்து வாசிப்போம். மார்க் 14:22-23. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். எப்பவுமே ஒரு பஸ்கா ஒரு குடும்பத்தில் அனுசரிக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய தலைவன் ஒரு ஜெபத்தை செய்வான். அது என்ன ஜெபம் அப்படின்னு உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். Prayer of Passover. This is the bread of affliction which our fathers ate in the land of Egypt. Let everyone who hungers come and eat. Let everyone who is needy come and eat the Passover meal. தமிழ்ல வாசிக்கிறேன். பஸ்கா ஜெபம். இது எகிப்து தேசத்தில் நம்முடைய பிதாக்கள் சாப்பிட்ட உபத்திரவத்தின் அப்பம். பசியுள்ள யாவரும் வந்து சாப்பிட கடவர்கள், ஏழை யாவரும் வந்து பஸ்கா விருந்தை சாப்பிட கடவர்கள். ஆண்டவரும் அப்படிதான் ஒரு ஜெபம் பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ சற்று வித்தியாசமாக இருக்கிறது. பஸ்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத இந்த பிளேட்டில் நீங்கள் பார்த்துடலாம். கசப்பான கீரை கண்டிப்பாக இருக்கும், உப்பு நீர் இருக்கும், புளிப்பில்லாத அப்பம், ஆட்டுக்குட்டி, இதெல்லாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ இயேசு அனுசரிக்கிற இந்த பஸ்கால அது இல்லை. ஏன் ஆட்டுக்குட்டி இல்லை? ஏன்னா அடுத்த நாள் தான் ஆட்டுக்குட்டியாக இவர் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மறிக்க போகிறார்ல, அதனால இல்லை. ஏன் கசப்பான கீரையை ஆண்டவர் கொடுத்துருந்தார் அப்படின்னா அடிமைத்தனத்தினுடைய கசப்பை இவங்க நினைவு கூறணும். 430 ஆண்டுகள் இருந்தாங்கல்ல, அதனால அந்த கசப்பை அவங்க மறக்கவே கூடாது. இதுல இருந்து தான் உங்களை விடுவித்தார் ஆண்டவர் அப்படின்றத நினைக்கணும். அந்த உப்பு நீர் எதற்காக? நம்ம கண்ணீரை சில சமயம் டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? உப்பாதானே இருக்கும். நீங்க எகிப்துல அடிமைத்தனத்து நிமித்தமாக வடித்த கண்ணீரை கர்த்தர் நினைவுபடுத்த சொல்றாரு. புளிப்பில்லாத அப்பம், எகிப்தினுடைய பாடுகள், மணி அடிச்சா சோறு, எப்படி ஒரு கைதி சாப்பிட்டானோ அப்படிதானே அவங்க சாப்பிட்டாங்க. இவங்களுக்கு விருப்பமானதை சாப்பிடவே முடியல. அந்த பாடுகளை நினைவுபடுத்த சொல்றாரு. அப்ப ஆட்டுக்குட்டி எதுக்குன்னா அவங்க அடிமைத்தனத்துக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை.
ஆனால் அந்த பாவ நிவர்த்திக்காக என்பதை அன்னைக்கே அவர் கொடுத்துட்டார். என்ன பண்ணாரு? அந்த ரத்தம் எந்த வீட்டில் பூசப்படுதோ அதுக்குள்ள அந்த மரண தூதன் ஆகி அந்த சங்கார தூதன் உள்ள போக முடியாது. அப்ப இன்னைக்கு அதை எதற்கு அடையாளம்? இயேசுவின் ரத்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் பாதுகாக்கப்பட்டிருந்தோம் என்று சொன்னால் நித்திய மரணம்லேருந்து நம்ம காப்பாற்றப்படலாம். சரீர பிரகாரமான மரணத்திலிருந்து இல்லை, நித்திய மரணம், இரண்டாம் மரணம் ஆகிய அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ அப்போ இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு யூதனாக செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் இப்போ அந்த வியாழக்கிழமை இரவு நேரத்தில் இது நடக்குது. ஆனால் வித்தியாசமாக பண்ணுறாரு. அப்பத்தை பிட்டு இந்த ஜெபம் பண்ணி கொடுக்குறாரு. என் சரீரம்னு சொல்கிறார். அது மாதிரி ரசத்தை எடுத்து என் ரத்தம் அப்படின்னு புதிய உடன்படிக்கை இங்கே தான் ஆரம்பமாகுது. இனிமேல் நீங்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாட தேவையில்லை. புதிய உடன்படிக்கையான இந்த அப்பம் தான் என்னுடைய சரீரமாக மாறப்போகிறது. இந்த திராட்சை ரசம் தான் என்னுடைய ரத்தமாக அது மாறப்போகிறது. இந்த மனுக்குலத்திற்காக பரிகாரமாக செய்யப்பட போகிறது. வேதத்தில் எந்த பண்டிகையும் கொண்டாடுன்னு சொல்லவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஒன்னே ஒன்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அது என்ன அப்படின்னா அந்த திருவிருந்து. இது நம்ம எல்லாருமே இன்னைக்கு எதற்கு அடையாளமாக செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நம்ம இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக செய்கிறோம். இது கிறிஸ்தவத்தில் ஒரு சடங்கு கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்தால் இந்த அப்பமும் ரசமும் சாப்பிட்ணும். மாதத்தில் ஒரு முறை கொடுக்குறாங்க, ஓடி போய் இதை வாங்கிடணும், மற்ற வாரம்லாம் வரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது நாம் தேவனோடு வைத்திருக்கிற அந்த ஐக்கியத்தை குறிக்கிறது. அவரோடு கூட அந்த பாடு மரணத்தில் நம்மளும் பங்கு உள்ளவர்களாக மாறுகிறோம். அப்போ இப்போ எப்படி இது மாறுறோம்? நம்முடைய மாம்ச கிரியைகளை அதை சாகடிச்சிட்டு இருக்கிறோம். அதன் மூலமாக பாடு மரணத்தில் நம்ம பங்குள்ளவர்களாக மாறுறோம். இன்னொன்று அது வெளிப்படுத்துது, நம்ம சக விசுவாசிகளோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை இது வெளிப்படுத்துகிறது. அதனால தான் ஒரே சபைக்குள்ளே சண்டை போட்டுட்டு கம்யூனியன் எடுக்கக்கூடாது. அப்படி சண்டை போட்டிருந்தோன்னா பெட்டர் அன்னைக்கு ஒப்புரவு ஆகலை அப்படின்னா எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்ல 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில், இதை அபாத்திரமாக நீங்கள் புசிக்கக்கூடாது. அபாத்திரமாக புசிக்கிறவங்க வியாதி அடைவாங்க, சில நித்திரையும் அடைவார்கள் அப்படின்னா இதன் மூலமாக நித்திய மரணமும் அடைவார்கள் அப்படின்றது அர்த்தம். தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 24, 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. புதுசா சொல்றாரு, என்னுடைய ரத்தம் சிந்தப்பட போகுது, இதன் மூலமாக பரிகாரம் செலுத்தப்பட போகிறது. அதான் இதோடைய அர்த்தம். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ சீஷர்கள்ட்ட சொல்றாரு, நான் இதான் லாஸ்ட், இனிமேல் இந்த பந்தியை நான் எடுக்க போவதில்லை அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். மார்க் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். இப்ப ஆண்டவர் ஸ்தோத்திர பாட்டை பாடினாருன்னு போட்டிருக்கு. இந்த ஒரு இடத்துல தான் இயேசு பாட்டு பாடினாருன்னு இருக்கு பாருங்களேன். இயேசு உபதேசித்தாருன்னு இருக்கு நிறைய இடத்துல, இயேசு அற்புதம் செஞ்சாருன்னு இருக்கு, இயேசு நிறைய காரியங்களை பண்ணதாக பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் இயேசு என்ன பாட்டு பாடுறாராம், அதுவும் ஸ்தோத்திர பாட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றி பாட்டு. அதாவது ஒரு யூதன் எப்போவுமே 3 சங்கீதத்தை பாட்டா பஸ்கா அன்னைக்கு பாடுவானாம். அந்த சங்கீதத்தை ஹாலேல் என்று சொல்லுகிறார்கள். HALLEL, ஹாலேல். சங்கீதம் 116, 117, 118. இயேசு அவர் யூதனாக இந்த பாடல்களை பாடுறாரு அப்படின்றதான் இந்த காரியம் சொல்லுது. இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். சங்கீதம் 116, 3ஆம் வசனம். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். 13. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது இயேசு அந்த பாடுபட்டு மரணம் அடைய போகிறார் என்பதை எவ்வளோ தீர்க்க தரிசனமாக பல நூற்றாண்டுகளாக இந்த யூதர்கள் பஸ்காவாய் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இயேசுடைய அந்த மரணம் பஸ்கா பண்டிகையின் அடையாளமாக இருக்கிறது. அதன் மூலமாக இந்த பண்டிகையை இயேசு நிறைவேற்ற போகிறார். இப்போ இதை ஒரு காரியத்தில் நம்ம விளங்கி கொள்ளணும். இயேசு மரணம் அடைய போகிறது அப்படின்னும் போது ஒரு மனுஷனா அவருக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பின்வரும் வசனங்களில் அவர் வியாகுலப்பட தொடங்கினார் அப்படிலாம் பார்க்குறோம். ஆனால் அப்போ கூட அவர் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாராம்.
நம்மளும் நம்ம கஷ்ட நேரத்தில் புலம்பக்கூடாது, கஷ்ட நேரத்தில் அழக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன், இயேசுக்கு எப்படி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தது, வேத வாக்கியம்தான் உன் வாழ்க்கையில் நடைபெறும், அதுதான் நீ எதிர்பார்க்கணும், பாடு மரணத்தெல்லாம் பார்க்காத. சீஷர்கள் பேதுருவும் யோவானும் ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே வரும் பொழுது அவர்கள் இயேசுவுக்காக அடிக்கப்பட்டதை சந்தோஷமாக நினச்சாங்களாம். பாடுபடுவதை அவர்கள் சந்தோஷமாக நினச்சாங்களாம். பேதுரு சிறைச்சாலையில் போய் தூங்குறாரு, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் பாட்டு பாடுறாரு. இது எப்படி நடக்கும்? நீங்களே யோசித்து பாருங்களேன். நம்ம பாடு இருக்கும்போது நமக்கு தூக்கம் வருமா? நம்ம பாடு இருக்கும்போது பாட்டு பாடுவோம்னு நினைக்கிறீங்க? அழுது ஒப்பாரி வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். இவங்கெல்லாம் ஏன் செஞ்சாங்க அப்படின்னா, அவர்களுக்கு தேவன் மேலே இருக்கிற பயங்கரமான ஒரு விசுவாசம். அவங்களுக்கு முன்னாடி நடக்க போகிறது என்னன்னு தெரிஞ்சிச்சு, அந்த வெளிப்பாடு இருந்தது. அதனால அவங்க தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாங்க. செத்து போகிறதுனால அவங்க ரெடியாக இருந்தாங்க. சாகடிக்க போறியா, அடிச்சுக்கோ, பிரச்சனை இல்லை, கழுத்தை சீவிரியா சீவிக்கோ. இதுதான் இயேசுவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதை தான் இருக்கணும்னு இயேசு விரும்புகிறார். அப்போ நம்ம இந்த நாளில் கொஞ்சம் தான் படிக்க முடிஞ்சுது. இது ஒரு பெரிய அதிகாரம். நம்ம தொடர்ச்சியாக வருகிற நாட்களில் அதை படிக்க போகிறோம். மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் 26 வசனங்கள் தான் நம்ம படிச்சிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம வருகிற வாரத்தில் படிக்க போகிறோம். நிறைய காரியங்களை இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இதை தியானிங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மார்க்கு சுவிசேஷத்துல இன்னைக்கு 14ஆம் அதிகாரத்தை படிக்க போறோம். இதனுடைய தலைப்பு என்ன? அதிகாரம் 14, இயேசு காட்டி கொடுத்து கைது செய்யப்படுதல் மற்றும் விசாரணைகள். இயேசுடைய கடைசி வாரம் எப்ப துவங்கினது? இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மனிதர்களுடைய திட்டங்கள் ஒன்றும் நிறைவேற்றப்பட முடியாது. இந்த நலதம் அப்படின்னா என்னது? சிலர் முறுமுறுத்து இத 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்றதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா இது யார் முறுமுறுத்து? அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, இயேசு எப்படி இந்த ஸ்திரியை பாராட்டுகிறார் என்று சொல்லி, இந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன், என்னைக்கு இயேசுவை நான் முகமுகமா பார்க்க போறேன், அன்னைக்கு இயேசு எனக்கு இந்த சாட்சியை கொடுக்கணும் அப்படின்னு ஆவலோடு நான் காத்திருக்கிறேன். ஆனா இன்றைக்கு தாளந்து அப்படின்னும் பொழுது நம்ம திறமைகளை நாம் கொண்டு வருகிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அப்ப இதை வைத்து நம்ம என்ன பண்ணணும்னு அந்த தாளந்து உவமை சொல்லுது. ஆண்டவருக்குன்னு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? உங்ககிட்டயும் என்கிட்டயும் என்ன இருக்கு? யோசித்து பார்க்கலாமா? இந்த ஸ்திரீ மட்டும் தான் இயேசுவை எப்படி பார்க்கறா அப்படின்னா, இப்ப ஏன் இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுக்கணும்? இந்த அப்பர் ரூம், இந்த மேல் வீட்டறை என்று சொல்லும் பொழுது இதுல 2 முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறது. ஆனா எதனால சாத்தான் புகுந்தான்? எப்பவுமே ஒரு பஸ்கா ஒரு குடும்பத்துல அனுசரிக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய தலைவன் ஒரு ஜெபத்தை செய்வான். அது என்ன ஜெபம்? வேதத்துல எந்த பண்டிகையும் கொண்டாடுன்னு சொல்லவே இல்ல புதிய ஏற்பாட்டுல. ஒண்ணுதான் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே இன்னைக்கு எதற்கு அடையாளமாக செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? இந்த ஒரு இடத்துல தான் இயேசு பாட்டு பாடினாருன்னு இருக்கு பாருங்களேன். இயேசு மரணம் அடைய போறது அப்படின்னும் போது ஒரு மனுஷனா அவருக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பின்வரும் வசனங்கள்ல அவர் வியாகுலப்பட தொடங்கினார் அப்படிலாம் பாக்குறோம். ஆனா அப்ப கூட அவர் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்.